ஹாய் ஆல். இப்போ காரை லிஃப்ட் பண்றதுக்கு ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஹைட்ராலிக் ஜாக் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா பிசிக்ஸ்ல பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பாஸ்கல் லா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட்ல நமக்கு பிரஷர் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு பாஸ்கலுடைய லா. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு ஹைட்ராலிக் லிஃப்ட் அல்லது ஹைட்ராலிக் ஜாக்னு சொல்லுவோம். தமிழ்ல நீரியல் தூக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் பிரேக்ஸ் நம்ம பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாஸ்கல் லா பத்தி இப்போ டீடைல் தான் பார்ப்போம். இது ஒரு ஹைட்ராலிக் ஜாக் செட்டப். இதுல ரெண்டு பிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது ஏரியா கம்மியா இருக்கக்கூடிய பிஸ்டன், இதுதான் A1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஏரியா அதிகமா இருக்கக்கூடிய பிஸ்டன் A2. ஸோ இந்த ஏரியா அதிகமா இருக்கிற இடத்துல தான் நம்ம காரை ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேவா? இங்க F1 அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரஷர். இங்க அந்த F1 ஃபோர்ஸ் இங்க F2 ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி அப்படின்னா, சோ இந்த ஃப்ளூயிட் நமக்கு ரெஸ்ட் கண்டிஷன், தட் இஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். சோ இங்க நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். நமக்கு பிரஷருக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? P ρGH படிச்சிருக்கோம். P F by A, force by area அப்படிங்கறதும் நம்ம கவனிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க கிராவிட்டி எஃபெக்ட்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு P ρGHங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண மாட்டோம். இங்க P force by area, pressure force by areaங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த A1 அப்படிங்கிறது ஸ்மால் பிஸ்டனோட ஏரியா, A2 அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் பிஸ்டனோட ஏரியா. இங்க F1 அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அப்ப இங்க F இருக்கு, A இருக்கு. அப்ப இங்க ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுமா? P F by A. சோ இந்த பாயிண்ட்ல ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய பிரஷர் எல்லா இடத்துலயும் நமக்கு எப்படி இருக்கும்? சேமா இருக்குமா? அப்ப இந்த இடத்துலயும் வரக்கூடிய பிரஷர் P லே தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா P F1 by A1. இதுதான் அப்ளைடு பிரஷர். சோ இந்த இடத்துல ஸ்மால் பிஸ்டனோட ஏரியா A1, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ப ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னா ஒரு பிரஷர் நமக்கு கிரியேட் ஆகும். சோ இந்த பிரஷர் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இதை எப்படி எழுதிக்கலாம்? F1 PA1 அப்படின்னு எழுதிக்கலாம். சிமிலர்லி F2 வேணும்னா இங்க பிரஷர் ஈக்குவலா, சோ இந்த பாயிண்ட நான் A அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட B அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அப்போ பிரஷர் at A is பிரஷர் at B னு போட்டுக்கலாம். சோ A ல என்ன பிரஷர் இருக்கும்? F1 by A1 இருக்கும். B ல என்ன பிரஷர் இருக்கும்? F2 by A2. சோ அப்ப நமக்கு F2 வேணும்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்? F1 into A2 by A1 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ அதுதான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. F2 F1 into A2 by A1. ஓகேவா? இந்த A2 by A1 தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் தி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிஸ்டனோட ஏரியா A1 நம்ம 2 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். அப்ளை பண்ணக்கூடிய பிரஷர் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் வச்சுக்கிறோம். அப்ப பிரஷர் அங்க எவ்வளவு கிரியேட் ஆகும்? F1 by A1 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 10 by 2, 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்ங்கிற பிரஷர் கிரியேட் ஆகுமா? அதே பிரஷர் தான் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப 10ங்கிறதே தான் இருக்கும். அப்ப F2 வேணும்னா நம்ம என்ன போடுவோம்? F1 into A2 by A1. A2 by A1. சோ F1 நம்ம எவ்வளவு அப்ளை பண்றோம்? 10 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ். A2 ஃபார் எக்ஸாம்பிள் 6 மீட்டர் ஸ்கொயர்டா இருக்கு, பெரிய பிஸ்டன். நம்ம இது 2 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம். இங்க A2 6 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். 6 by 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 30 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம அப்ளை பண்ணது 10 நியூட்டன் தான். ஆனா நமக்கு எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது? 30 நியூட்டன் 3 டைம்ஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஹைட்ராலிக் லிஃப்ட்லயும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹைட்ராலிக் பிரேக்ஸ்லயும் நமக்கு பாஸ்கல் லா தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பெடல்ல, பிரேக் பெடல்ல கால் வச்சு நம்ம அமுத்தும் போது சோ இங்க என்ன ஆகும்? இந்த லெவர் சிஸ்டம் மூலமா இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். கரெக்ட்டா? லெவர் சிஸ்டம் மூலமா இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். சோ இந்த ஃபோர்ஸ் இங்க ஒரு ஏரியா இருக்குமா? இந்த பிஸ்டனோட ஏரியா. அப்ப இங்க என்ன ஆகும்? ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும்.
ஓகேவா? சோ இந்த பிரஷர் வந்து இதுல நமக்கு பிரேக் ஆயில் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஆயில்ல நமக்கு எல்லா பாயிண்ட்ஸ்லயும் ஈக்குவலா இருக்கும். அப்ப அதே பிரஷர் தான் நமக்கு இங்கேயும் கிரியேட் ஆகும். சோ இது வந்து என்ன பண்ணும், பிரேக் பேட்ஸை பிடிச்சு அழுத்தும். அதனால டயர் வந்து ரொட்டேட் ஆகுறது ஸ்டாப் ஆகும். சோ பாஸ்கல் லா வந்து பொதுவா நம்ம எங்க யூஸ் பண்றோம், ஹைட்ராலிக் ஜாக்ஸ், தட் இஸ் ஹைட்ராலிக் லிஃப்ட்லயோ ஹைட்ராலிக் பிரேக்ஸ்லயும் யூஸ் பண்றோம். அங்க நம்ம என்ன பண்றோம், ஸ்மால் பிஸ்டன் மேல ஒரு ஸ்மால் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது பெரிய பிஸ்டன் ஏரியா அதிகமாகும் போது நமக்கு ஃபோர்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது.